திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். எப்பொழுதுமே நல்ல ஒரு வெற்றி படமாக, ஒரு அருமையான தமிழ் படமாக இருந்ததை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துப்பேன். அப்படி இன்னைக்கு நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறது இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் முதல் மரியாதை. அந்த முதல் மரியாதைன்னு சொல்லும் போதே அவருடைய வாய்ஸ் வந்துடுது. ஏன்னா காரணம், அந்த படத்திலேயே ஓப்பனிங்லேயே அந்த டயலாக் வர்றது தான், என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா பேசுகிறேன் அப்படிங்கிறதும், அந்த இதுவரை சிவாஜியோடு இணைந்து அப்படின்னு சொல்லி அந்த சொல்கிற டைலாக், இதெல்லாம் மறக்கவே முடியாது. ஒரு படத்தில் ஓப்பனிங்கில் இப்படி டைலாக் கொண்டு வர்றது அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டை இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் தான் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வரார். ஏன்னா படம் ஆரம்பத்தில் டைலாக்குங்கிறது இவர் தான். படம் முடிவில் சில பேர் டைலாக் இந்த காதல் வெற்றி பெறுமா அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் நிறையா இருக்கும். ஆனால் படம் ஆரம்பத்தில் அப்படிங்கிறது இவர் தான் ஃபஸ்ட் அறிமுகப்படுத்துகிறார். அதே மாதிரி இந்த படத்தில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படம் எப்பவுமே பாரதிராஜா அவர்கள் திரைக்கதையும் டைரக்ஷனும் பண்ணுவார். கதை வசனம் அப்படிங்கிறது ஏதாவது நல்ல கதை இருக்கா, நல்ல வசனம் எழுதக்கூடிய நபர்கள் இருக்காங்களான்னு பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு ரைட்டர் ஆர் செல்வராஜ். அவர் இந்த படத்தில் கதை வசனம் பண்ணியிருக்காரு. திரைக்கதை டைரக்ஷன் பாரதிராஜா பண்ணியிருந்தார். இந்த கதை எந்த ஒரு நாவலை தெரிவு எடுக்கப்பட்டதா அப்படின்னு பார்க்கும்போது, ஜெயகாந்தன் எழுதிய சமூகம் என்பது 4 பேர் அப்படிங்கிற ஒரு நாவலையும், ஒரு இங்கிலீஷில் ஒரு படம், ஒரு யங் கேர்ளுக்கும் ஒரு ஏஜிங் பெயிண்டருக்கும் இருந்த ஒரு லவ் அப்படிங்கிறதையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அருமையான கதையாக, ஒரு கிராமத்து காவியமாக. இந்த சமூகம் என்பது 4 பேர் அப்படின்னா எப்பவுமே சொல்லுவாங்க, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கப்பா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயமாக இதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அருமையான கதையாக ஆர் செல்வராஜ் என்ன பண்ணாருன்னா, இப்படி ஒரு கதையை ஆரம்பிக்கிறது. கதையை ஆரம்பிச்சது தான் சுவாரஸ்யம். செல்வராஜ் அவர்கள் பாரதிராஜா சார் சந்திச்சு இப்படி ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க இப்படி இருக்கு, ஒரு ஏஜ் ஹீரோ, ஃபைன், நல்லா இருக்கு, ஷூட்டிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இங்கேருந்து மைசூரில் தலைக்காடுன்னு ஒரு இடம் இருக்கு, கிளம்பிட்டாங்க. சார் கதையோட செகண்டா அங்கே சொல்லியா அப்படின்னு போயிட்டாங்க. ஸோ என்னன்னா, இந்த சுவாரஸ்யம் எப்படி இருக்குது அப்படின்னா, அப்போல்லாம் கதைகள் கிடைக்கிறது, அது ஒரு ஸ்பார்க் இருக்குது, அந்த கதை செமையாக ஒர்க் ஆகும் அப்படின்னாலே படம் எனக்கு தயாராகிடுவாங்க. அந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருந்த காலங்கள் அது. ஸோ நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட முதல் படம் ஒர்க் பண்ணுறார் பாரதிராஜா சார் ஃபஸ்ட் டைம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி சார் ஏராளமான திரைப்படங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு மாபெரும் நடிகர். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரம் எப்படியோ அதை அப்படியே தத்ரூபமாக பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அந்த மாதிரி நேரத்தில் பாரதிராஜா சார் போய் கதை சொல்லும்போது, பாரதிராஜா சார் எப்பவுமே எதிர்பார்க்கறது என்னன்னா, ட்ராமாட்டிக்கல் வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் இல்லை. அதாவது அந்த கதாபாத்திரம் இப்படி நடிக்கணும்னு நிறைய டைலாக் ஓரியன்ட் இல்லை, ஒரு எக்ஸ்பிரஷன்ல, ஒரு பார்வையிலேயே அந்த கதையை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இயக்குனர். சிவாஜி கணேசன் அவர்களை சந்திச்சு இந்த மாதிரி முதல் மரியாதை அப்படின்னு ஒரு கதை அப்படின்னு சொல்றப்போ ஒரு ரொம்ப டைட்டிலே ஒரு சூப்பரான ஒரு டைட்டில். ஸோ இந்த கதையை ஆரம்பிக்கிறப்ப சிவாஜி சார்ட்டு இப்படி தான் கதை, நீங்கள் ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைக்கட்டுன்னா ஒரு பண்ணையார் மாதிரியா அப்படின்னு, தலைக்கட்டு, உங்களை தான் பஞ்சாயத்துக்கெல்லாம் கூப்பிடுறாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னா, உடனே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எப்பவுமே கேரக்டர் சொல்லிட்டு சிவாஜி சார் அதுக்கான அந்த மேக்கப் கெட்டப்லாம் ரெடி ஆகிடுவார். ஸோ இவர் சொல்லிட்டு உடனே ஒரு பெரியவர் அந்த கெட்டப் அப்படின்னா ஒரு விக்கெல்லாம் வச்சு, ஒரு பெரிய அந்த மீசை அப்படி வச்சுட்டு, அப்படி அந்த பவுடர்லாம் போட்டு, ஒரு தங்க செயின் மாதிரிலாம் போட்டு, ஒரு பயங்கரமான ஒரு கெட்டப்பில், ஊர் பெரியவர் இல்லை அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்திருக்கார். பாரதிராஜா சார் ஃபர்ஸ்ட் நாள் ஒரு ஷூட்டிங் இப்படி பார்த்துருக்காரு. அப்படி பார்த்துட்டு சிவாஜி சாரை பார்த்துட்டு, இல்லை பேக்கப் அப்படின்னு போயிட்டான். என்ன பேக்கப் சொல்கிறேன், என்ன பிரச்சனை அப்படின்னா, சிவாஜி சாரை போய் ஈவினிங் டைமில் அந்த ரூமில் உட்காந்து அவர் இப்படி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. பக்கத்தில் கமலாமா இருந்திருக்கிறாங்க. இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக, ஏன்னா பாரதிராஜா சாரே எங்கிட்ட கன்வே பண்ண ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன். கமலாமா இருந்திருக்காரு. இப்போ நானே இப்போ எப்படி இருக்கீங்க, அப்படி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இப்படியே வாங்கினேன், லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு மீசை மட்டும் வேணா வச்சுக்கலாம், இப்படியே வாங்கினேன் அப்படின்னு இருக்காரு. உடனே பக்கத்தில் ஒரு உதவியாளர் அண்ணே இப்படியெல்லாம் தலையில் விக்கு வைக்காமல் அந்த குருவி குடும்பம் அதெல்லாம் நல்லா இருக்காதுங்க, அந்த முடியெல்லாம் இப்படி எஜுபாருங்க சார், நான் பாசிக்கிறேன் அப்படின்னாரு. அடுத்த நாள் காலில் வந்திருக்காரு. சிவாஜி சார் என்னடா மேக்கப் எதுவும் வேணான்ட்டு, இது விக்கெல்லாம் வேணான்ட்டு, சரி ஓகேவா அப்படின்னு வந்தோடனே மறுபடியும் ஒரு கேமராவில் கேமராமேன் கண்ணன் அப்படி பார்த்துருக்கேன். பார்த்துட்டு அந்த கேமராவில் அப்படி பார்த்துட்டு பாரதிராஜா சார் கண்ணன்கிட்ட போயிட்டு, நான் இப்படிங்கிறேன், நீயும் அப்படின்னு, அவர் என்னன்னு கேட்பாரு, அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட். இவர் போயிட்டு பார்த்துட்டு கண்ணனும் அப்படி பார்த்துட்டு, சிவாஜி சார் கூப்பிட்ருக்காரு, என்ன அப்படின்னு கூப்பிட்ருக்காரு. கூப்பிட்டோன்னா பாரதிராஜா எல்லாம் ஓகே, எனக்கு இந்த ரோஸ் பவுடர்
அப்படின்ட்டு பிரேக் த டவல் அப்படின்னு டவல் எடுத்து சரக்கு எல்லாம் தொடச்சிட்டு போதுவா அப்படின்னு இருக்கார். இப்போ ஓகேண்ணே அப்படின்னு இருக்கார். அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாதாரண ஒரு பூங்காற்று திரும்பாங்கிற அந்த பாட்டு எடுக்கும்போது அவர் வந்து சிவாஜி சார் வந்து லிப்சிங்க் வந்து ரொம்ப அழகாக கொடுப்பார். ஒரு பாடலுக்கு லிப்சிங்க் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அந்த பாடலை நம்மளே பாடினா நாபி கமலத்திலேருந்து பாடினா எப்படி இருக்குமோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அந்த லிப்சிங் வந்து கொடுப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பூங்காற்று திரும்ப பாட்டில் நீங்கள் பார்க்குறப்ப நல்லா பார்த்துருக்கலாம். அதுவரை அப்படி ஒரு சிவாஜி சாரை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. அது ரொம்ப சட்டிலாக உட்கார்ந்துருப்பார். அந்த குயில் சவுண்டு கேட்காடு பூங்காத்து திரும்புமா அவ்வளோதான். இப்போ இந்த ஆக்ஷனே அந்த புருவத்தெல்லாம் கூட எந்த ஆக்ஷனும் இருக்காது. ஏன்னா இது பாரதிராஜ் சார் என்ன சொல்லுங்கன்னா, சார் அண்ணே அப்படியே சட்டில் அண்ணே ஒன்றுமே இல்லைண்ணே, உங்களுக்கு அந்த பழைய ஏக்கம் இருக்குது, அதை அந்த லைட்டாக ரிட்டர்ன் பண்ணுறீங்க, அந்த லிப்பில் இந்த பாட்டு அவ்வளோதான் அப்படின்னு இருக்காரு. இப்படி தான் இந்த படம் உருவான கதை. ஒவ்வொரு இடத்துலையும் நடிப்பில் வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி, அதாவது அந்த சட்டிலான ஒரு ஆக்ஷன். அது வரைக்கும் சிவாஜி சாருடைய அந்த சட்டிலான ஆக்ஷன் நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு சிவாஜி நீங்கள் நல்லாவே நோட் பண்ணலாம். பல சிவாஜி சாருடைய படங்கள் பார்க்கும் பொழுது முதல் மரியாதை மட்டும் சற்று வித்தியாசப்படும். காரணம் என்னன்னா ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பு. அவருடைய சிரிப்பு, அவருடைய டயலாகு, அவர் நடந்து வர்ற ஸ்டைலு, அவருடைய கை ஆக்ஷனு, நிற்கிறது எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அந்த விஷயத்தை வந்து இந்த படத்தில் ரொம்ப முழுசாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. படம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கணும், அது ஒரு லெவல் கூட மாறி போக வேண்டாம் அப்படின்னு இருந்திருக்கிறாங்க. இந்த படத்தில் நடித்த சக நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வடிவுகரசி ஒரு கேரக்டர். வடிவுகரசி அம்மா வந்து சொல்லப்போனால் அவங்க வந்து ரொம்ப யங். இந்த படம் நடிக்கும் போதெல்லாம் ஒரு யங்கான ஒரு ஆர்டிஸ்ட் தான். அவங்க அந்த ஓல்டு கெட்டப் போட்டு அந்த கண் பார்வையும் அவங்க பேசுறது அந்த பொண்ணாத்தான ஒரு கேரக்டர். அந்த அம்மாவுக்கு பயந்து போன ஒரு கணவராக சிவாஜி சாரோட கேரக்டர். அவ்வளோவா பேச மாட்டார், சொன்னார் ரொம்ப பேசுறதுலப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வீட்டில் இருக்கும்போதுங்காரு அப்படியே ஒரு நெருக்கத்தோடய இருப்பார். அப்படின்னு வெளியில் வந்த உடனே அப்படி அந்த பறவைகள் பறக்கிறதையும் அந்த இதையும் அப்படி பார்த்துட்டு அப்படின்னு சிரிச்சுட்டு போகிற ஷாட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை பார்க்குறப்போ உண்மையிலேயே ஐயா அந்த பெரிய மனுஷன் இப்போ தான் ரிலாக்ஸ்டாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துடைய மற்ற ஆர்டிஸ்டில் இன்னும் சொல்ல போகும்போது ராதா, அவங்க மெயினான ஒரு கேரக்டர். அவங்க தான் அந்த யங் கேர்ள். அந்த யங் கேர்ளுடைய கேரக்டர் அப்படிங்கும்போது பாரதிராஜ சார்ட்ட நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜியாகிரஃபி. அகெயின் ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் எந்த ஜியாகிரஃபியில் நடக்குது, என்ன மாதிரி சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் பெரிதாக பதிவு செய்யப்படவில்லை. அதாவது இவங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, இவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு செய்யப்படவில்லை. அது மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பதிவுகள் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு ஊர் பெரியவர், ஊரில் ஒரு பெரிய மதிப்புக்குரிய மனிதர். அப்புறம் அந்த ஊரில் எப்படியாவது ஒரு குழப்ப நடத்தலான்னு சொல்லி ஒரு ஓடம் வந்து வச்சுருக்கு. அந்த ஓடத்தை வந்து வச்சு அந்த அக்கறைக்கும் இக்கரைக்கும் கிராஸ் பண்ணி விட்டா ஏதோ கம்போ கூழோ, அதுதான் இந்த சின்ன கருப்பு தேவர்னு சொல்லிட்டு அவர் நடிச்சிருப்பார். கம்போ கூழோ கொடுத்தீங்கன்னா நாங்கள் பிழைச்சிக்கிறோம்யா அப்படின்னோடனே அப்போ சிவாஜி சார் அந்த டைலாக் கூட நல்லா இருக்கா, நல்லா தையா தக்காட மிதி அப்படின்னு போயிடுவார். அதாவது என்னன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு அந்த சேரு போட்டு அப்படி மிதிப்பாங்க, அது அந்த ஷாட் அது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஷாட்டுமே நம்ம மனசில் வந்து அப்படி ஒரு உணர்வை வந்து அப்படி கிளப்பி விட்டுரும். அந்த 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 என்ன ஒரு அழகாக சொல்கிறாங்க, அந்த அவங்களுக்குள்ள ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது. எங்கேயுமே வந்து இப்போ ஒரு யங் கேர்ளுக்கும் ஒரு வயதான ஒரு மனிதருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அப்படிங்கும்போது அதில் 1 டிகிரி கிராஸ் பண்ணால் கூட அது வக்ரம் ஆகிடும். அது ஒரு மாதிரி கூசுற மாதிரி இருக்கேன் அப்படின்னு ஆகிடும். ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் அங்கே ஒரு காதல், அந்த காதலை அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. அப்போ ராதா வந்து பேசுகிறதும், ராதாவுக்கு இதில் வாய்ஸ் வந்து ராதிகா கொடுத்துருப்பாங்க. ராதிகா வந்து வாய்ஸ் அந்த சிரிக்கிற சவுண்டு, அது சிரிக்கும் போது நமக்கே தெரியும் ராதிகாக்கா சிரிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா அந்த டப்பிங் வந்து அப்போ வந்து டப்பிங்கில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்போ பார்க்கும்போது சொல்கிறேன், இப்போ பார்க்குறப்போ ராதிகாக்கா சிரிச்சிருக்காங்க பாரு அப்படின்னு தெரியும். அந்த அளவுக்கு அந்த வாய்ஸுடைய ஒரு சிங்க், ராதாவே பேசுன மாதிரியான ஒரு சிங்க். ஏன்னா அப்போ எல்லா ஹீரோயின்ஸுக்கும் டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ராதிகா வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது ஜனகராஜ், அவர் வந்து 80களில் வந்த தமிழ் சினிமாவில் முக்கியமான படங்களில் மிஸ் பண்ண முடியாத ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு கயிறு திரிக்கிறவராக அந்த படத்தில் வரும். என்னன்னா அவர் நிறைய திருச்சி நிறைய விஷயங்களை சொல்லுவாராம். அவர் கயிறு திரிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வருவார். ஆத்தா ஓ கையில் நான் எவ்வளோ நாள் சாப்பிட்ருப்பேன்,
ஆமாம் பெரியவர் இப்போ அங்கே போயிட்டு வராரு, என்ன விஷயம் அப்படின்வார். ஸோ இந்த கேட்குற துணியும் ஊருக்குள்ளே அந்த 2 விதமான கேரக்டர் ஒன்றுவாங்கல்ல. அதாவது என்னென்னா, ஒரு கேரக்டர் சந்தேகப்படுறதுக்குன்னே இருக்கும், ஒரு கேரக்டர் வந்து திருச்சி விடுறதுக்குன்னே இருக்கும். அந்த 2 கேரக்டர் இந்த பக்கம் வடிவகரசி மாட்ட பேசும்போது, ஜனகராஜ் வடிவகரசி அந்த காம்பினேஷன் பண்ணும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். அவங்க 2 பேரும் பேசிக்கிறது அது அப்படியே நமக்கே தெரியும். ஏய் அந்த பொம்பளைக்கிட்ட போய் திருச்சூரியடா அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். அந்த அப்படி ஆமாம் அவன் தான் சொல்கிறானா நீ சந்தேகப்படுறீ. இந்த மாதிரி தியேட்டரில் படம் ஓடும்போது பாதி பேர் உள்ளே இன்வால்வ் ஆகிட்டாங்க. இன்றைக்கும் வந்து அந்த படத்தில் நடித்த செங்கோலா அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்வார். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்னு இந்த டோன் வந்து பிற்காலத்தில் மிமிக்ரி பண்ணும்போது, சார் முதல் முறையில் ஒரு வேலை சார் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அந்த வாய்ஸ் பண்ணுறேன் சார் அப்படின்லாம் நாங்கள் நிறைய ஸ்டேஜில் பண்ணி காமிச்சிருக்கோம். ஏன்னா அந்த பெக்குலியராக இருக்கும் அந்த வாய்ஸ். கதையமைப்பும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சிவாஜி சாரை வந்து அவங்க மாமா கேட்டுக்கிட்டாரேங்கிறதுக்காக ஏதோ திருவிழாவுக்கு போய் ஒரு விபத்தில் வந்து வேற ஒருத்தனோட இருந்த ஒரு பொண்ணை இவர் வந்து மாமாவுக்காக நான் வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த பொண்ணை நான் வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன ஒரு கேரக்டராக சிவாஜி கணேசன். அவர் மனசில் ஒரு ஏக்கம் இருக்குது, ஒரு தாக்கம் இருக்குது. அதில் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து சிவாஜி சார் வந்து அந்த பொண்ணுக்கு அவருடைய பொண்ணுக்கிட்ட பேசுவார். அவர் சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து எனக்காக ஏதோ என் புருஷன் வந்து கேட்குறாரு, அவர் வந்து வரதட்சணை அந்த மாதிரி கேட்குறதுன்னு வச்சு அந்த புருஷன் வந்து கேட்குறாரு, அவருக்கு எனக்காக அதை செய்யக்கூடாதுன்னா எல்லாம் செஞ்சு வச்சப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து அந்த ஹஸ்பண்ட் கேரக்டரையே போலீஸில் பிடிச்சி கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வரும். இப்படி பிடிச்சி கொடுக்கும்போது இவர் பேசுவார். உண்மையிலேயே அந்த சீனை பார்க்குறப்போ அந்த எமோஷன்லாம் இன்னைக்கு திரைப்படங்கள் இல்லையே அப்படிங்கிறது என்னுடைய வருத்தமாக இருந்தது. அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவார், அந்த பொண்ணு சொல்லும், அப்பா இப்படி பிடிச்சி கொடுத்துட்டீங்களே அவங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கே என்னுடைய பிள்ளையை கொண்டுட்டு இல்லைன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சிவாஜி சொல்லும்போது அந்த பிள்ளை அப்படி காலில் பிடிச்சி ஆடும். அந்த சீனுக்கு முன்னாடி என்னன்னா, இவருக்கு பிறந்த குழந்தை கிடையாது, பொண்ணு கிடையாது, ஏற்கனவே ப்ரெக்னெண்ட்டாக இருந்த ஒரு உமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் சிவாஜி இருக்கிறார். அப்போ வந்து அந்த அப்பா ஸ்தானத்தில் இருக்கேங்கிறதையும் இந்த மார்லி இந்த தோல்லியும் போட்டு தார வளர்த்தே அப்படின்னு சொல்கிறதும், அந்த விஷயத்தை ரிலேட் பண்ணிக்கிறதும், அந்த பொண்ணு இவர் அப்பாவை ஏற்றுக்கிறதும், நான் உன்னை மகளாதாமா நினைக்கிறேன்னு சொல்கிறதும், எனக்கு பிறக்கலைன்னாலும் மகள் தான் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு சொல்லும்பொழுது நடுவில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதா மேடம் ஷூட்டிங் வந்தப்போ அந்த ஓட சீன்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது சிவாஜி சார் சொன்னாராம், ராதா மேடத்தை சொன்னாராம், இந்த மாதிரி யூனோ ஒன் திங் அவ்வளோதான், ஏன்னா ஹீ இஸ் பிளாக் அப்படின்னாரு. அதாவது என்னன்னா, அவர் கருப்பாக இருக்காராம், எல்லாத்தையும் மேக்கப் இல்லாமல் காமிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு பாரதி சாரை பற்றி சொல்லியிருக்காரு. அவர் ஒன்றே சொல்கிறார், சும்மா இருக்குண்ணே, உங்களை மாதிரி நல்ல பம்கின் மாதிரி மூஞ்செல்லாம் எனக்கு இல்லைண்ணே அப்படின்னு போயிருக்காரு. அதில் வந்து இன்னொன்று கிண்டலாக சொல்லியிருக்காரு, தெரியுமா இவன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் வந்தானா, இன்னைக்கு டைரக்டர் ஆகிட்டான் அப்படின்னாராம். என்னைக்காவது ஒரு மூஞ்ச கண்ணாடியில் பார்த்துருக்கியாருனாலாம். இது வந்து பாரதி சார் என்கிட்ட ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லிட்டு இருந்தார். அது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, பாரதி சாருக்கு நடிக்கணும் என்பது ஒரு மிகப்பெரிய ஆசை. அவர் வந்து அந்த காலத்தில் வந்து மதுரையில் தங்கரைகளில் போயிட்டு நிறைய இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் நடிக்கிறான், நம்ம நடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலகட்டம் அப்படின்னார். அந்த மாதிரி அவர் நடிக்கலன்னா வந்தார். ஆனால் இல்லை நான் டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணோன்னா எல்லாரையும் நடிக்க வச்சார். பிற்காலத்தில் அவர் இப்போ நடிக்கிறார். அவர் தான் நான் சமீபத்தில் பாரதி சார் பார்த்தப்ப கேட்டேன், உங்களுடைய ஆசை நிறைவேறிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா இப்போ நடிக்க ஆரம்பிக்கிறார், நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து அந்த இந்த ஒரு ஷூட்டிங் டைமில் நடந்த அந்த சுவாரஸ்யமான விஷயம் தான் சிவாஜி சாரும் பாரதி சாரும் பேசிக்கிட்ட இந்த விஷயம். இதை தொடர்ந்து இந்த படத்தில் வந்து பாடல்கள், அதுலேயும் இந்த படத்தில் அந்த ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, சிவாஜி சார் வந்து அந்த மேக்கப்லாம் போட்டதுன்னா அவர் சரியில்லைன்னு சொன்னார்னு. அப்போ ஒரு பிரச்சனை வந்து அவர் வந்து சொன்னோன்னே சிவாஜி சார் கேட்டாராம் அடுத்த நாள், என்னடா என்னை தூக்கிட்டு மலேசியா வாஸ்தேவோட போட்டு படம் எடுக்கிறேன்னு சொல்லியாபே. அப்போ உடனே பாரதி சார் வந்து யோசிச்சேன், இப்போ பரவாயில்ல. அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யதார்த்தமான கான்வர்சேஷன் அது. அப்போது என்னென்னா, மலேசியா வாசன்னா இந்த படத்தை எல்லா பாட்டும் பாடு. மலேசியா வாசனுக்கு அப்புறம் எஸ்பி பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காரு. எஸ்பி பாலசுப்ரமணியம் கூப்பிட்டு நீ அந்த கேரக்டர் பண்ணுங்க. பாரதி சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா,
கதை நல்லா இருக்கு அப்படின்னா நான் அது வந்து படத்தில் கூட பிற்காலத்தில் நம்ம கும்கி படத்தில் கூட சொல்லுவாங்க, கல்லை கூட நடிக்க வச்சார் பாரதிராஜா, இன்னும் நடிக்க வைக்க மாட்டாரா அப்படின்வாங்க. அந்த மாதிரி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஏதாவது ஒரு கதாபாத்திரம்னா நீங்கள் சார் நான் நடிக்கணும், வாங்க ஓகே நான் சொல்கிற மாதிரி செய், நான் சொல்கிற மாதிரி அதுக்கு திரும்ப நான் சொல்கிற மாதிரி டைலாக் சொல்லி நடிக்கலாம், ஒன்று நடிகன்னு ஒத்துப்பாய் அப்படின்றார். அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து அவர் மேலே பயங்கரமான ஒரு நம்பிக்கை உண்டு. அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு, எல்லா இடத்துலையுமே அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்னன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் மலேசியாவசன்லாம் கேட்டு அப்புறம் தான் சொன்னோன்னே என்ன நான் நடித்தது சரியா இருக்கா அப்படின்னாராம். அடுத்தது இந்த படத்தை பற்றி சொன்னோன்னா இசைஞானி இளையராஜா அவர்கள். அதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய இசையில் வந்து ரொம்ப அழகான ஒரு இசை. அதாவது என்னன்னா அந்த படத்துக்கும் பாட்டுக்கும் ஏதோ தனியாக போகுதுங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அந்த படத்தோடையே ஒன்றிய பாடல்கள். எல்லா படத்துலையுமே ராஜா சார் அப்படி தான் பண்ணுவார்னு வச்சுங்க. இந்த படம் என்னவோ இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரியான ஒரு விஷயம். எல்லா பாடல்களுமே மலேசியா வாசியவனும் எஸ்ஜானி அவர்கள் தான் நிறையா பாடியிருப்பாங்க. ராஜா சார் ஒரு பாட்டு, சித்ராமா ஒரு பாட்டு. அதான் அந்த நிலாவைத்தான் நான் கையில் பிடிச்சேன் அப்படிங்கிற பாடல். அந்த பாட்டில் அப்போல்லாம் சொல்கிறேன்ல, சிஜி இல்லாத காலகட்டத்தில் ஏன்யா எனக்காக இந்த நிலாவை பிடிச்சி தெரியானே தப்பில்ல அப்படின்னு சொல்லி அந்த நிலாவுடைய வெளிச்சம் தண்ணியில் தெரியும். அந்த தண்ணியில் தெரிகிறத கேமராவில் படம் பிடிக்கிறாங்க. அதை இப்படி அழகாக கையில் இப்படி எடுத்து அப்படி கொடுக்குற மாதிரி ஷாட். அப்படி கொடுத்தோன்னே அந்த டியூன் ஆரம்பிக்கும். அந்த நிலாவை தான் நான் கையில் பிடிச்சேன் ஏ ராசாத்திக்காக அப்படின்னோடனே அந்த பாட்டு அவ்வளோ ஒரு, அதாவது என்னன்னா ஒரு விஷயம், ஒரு பாட்டு கேட்குறப்போ அவங்க ஓடுறாங்க பாட்டில். எனக்கு தெரிஞ்ச பாட்டு கேட்கும்போது நானும் ஓடிக்கிட்டே இருக்கேன். அப்படி ஒரு ஃபீலை கொடுக்கறது அந்த இசை, அந்த பாடல் அப்படி அவ்வளோ அழகாக தத்ரூப படமாக்குறது. அது கேமராமேன் கண்ணன், அவர் வந்து ஏராளமான படங்கள் வந்து பாரதிராஜரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த படத்தை வந்து அற்புதமாக அதை படமாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய படங்களில் பாரதிராஜர் சொல்லுவார், என் கேமராமேன் கண்ணனின் கண்கள் அதை அற்புதமாக பதிவு செய்திருக்கிறது அப்படின்வார். அது மாதிரி அழகாக அதை பதிவு செஞ்சிருப்பார். ஸோ இந்த பாடல் முடிஞ்சோன்னா பார்த்தா இந்த வெட்டி வேறு வாசம் விடலை புள்ள நேசம், இது வந்து மலேசியா வாசியம், பூங்காட்டு திரும்புமா இது. அதுக்கப்புறம் அந்த படத்தில் இன்னொரு வந்து என்னன்னா ஏறாத மலை மேலேன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு மியூசிக்கே கிடையாது, மியூசிக்கே இல்லாமல் வெறும் வாய்ஸ் தான், மலேசியா வாசியனோட வாய்ஸு. ஏறாத மலை மேலே அப்படின்னா நான் கேட்டுட்டு என்ன ஒரு வாய்ஸு, என்ன மியூசிக் இல்லை, அப்படியே நம்மளை அப்படியே உள்ளே இறங்கி உழுக்குது அந்த வாய்ஸு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிங்கர் மலேசியா வாசுதேவன் அவர்கள். ஏராளமான படங்களில் பாடியிருக்காங்க. ஆனால் முதல் முறையில் பாடினதுங்கிறது மறக்கவே முடியாது. ஸோ இந்த படத்தினுடைய பாடல்கள்லாம் அப்படி ஒரு சிறப்பான பாடல்கள். இப்போ இந்த படத்துடைய ரீ ரெக்கார்டிங், ஏன்னா எந்த ஒரு படத்துக்குமே வந்து 80s வந்து ரீ ரெக்கார்டிங்கில் அதுக்கு ஒரு பயங்கரமான வேல்யூ, படத்தையே தூக்கி அப்படி நிறுத்தியிருக்காருன்னா இசைஞானி இளையராஜா அவர்கள். இந்த ரீ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து ஓப்பனிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் படத்தை வந்து ஃபஸ்ட்டு ரீ ரெக்கார்டிங் இல்லாமல் படத்தை பார்க்கணும். ஸோ ராஜா சார் என்ன பண்ணியிருக்காரு, இதுவும் உண்மையாக நடந்த ஒன்று, என்கிட்ட பாரதிராஜா சாரும் ராஜா சாரும் பகிர்ந்துக்கிட்ட ஒன்று. பகிர்ந்துக்கிட்டேன்னா நான் ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட விஷயத்தை அவங்கள்ட்ட பகிர்ந்தார். ஸோ ரீ ரெக்கார்டிங் வந்து ஆரம்பிக்கணும். ரீ ரெக்கார்டிங் வந்து எங்கே நடக்குதுன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டிடிகே சாலையில் ஏவிஎம் ராஜேஸ்வரின்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம் உள்ள ஒரு இடத்துல வந்து அந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு சரவணபவன் இருந்தது. இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த சரவணபவன் இருந்தப்போ பல பேருக்கு அது ஞாபகம் இருந்திருக்கும். ஞாபகப்படுத்தி பாருங்கள், ஒரு ஸ்டுடியோ, ஒரு 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 ரெக்கார்டிங் தேட்டர் மாதிரி ஒன்று இருக்கும் அங்கே. அது மூடிட்டாங்க, அதுக்கப்புறம் இல்லை. ஸோ அந்த இடத்துல அந்த படத்துக்கு வந்து ரீ ரெக்கார்டிங் வந்து நடக்குது. அந்த சவேரா ஹோட்டலுக்கும் இதுக்கும் நடுவில் அந்த பக்கம். ஸோ அங்கே போனப்போ ரீ ரெக்கார்டிங் நடக்கிறப்ப படத்தை ஃபுல்லாக அப்படியே பார்த்து ராஜா சார் வந்து சரி என்ன படம் எடுத்து வச்சுருக்க, ஒரு வயசான ஒருத்தருக்கும் ஒரு யங் ஏஜ் பொண்ணுக்கும் காதல்னு எடுத்து வச்சுருக்கேன். இந்த படம் ப்ரொடக்ஷன் பாரதிராஜா சார். இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரில அப்படின்ட்டு ராஜா சார் நம்பவே இல்லை. அந்த படம் ஒர்க் ஆகுமான்னு தெரில, சரி பார்ப்போம் நான் மியூசிக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டா. பாரதிராஜா சார் நல்ல ஒரு இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். ஸோ ராஜா சார் எப்பவுமே ஒரு ரீல் இப்படி பார்த்துட்டு நோட்ஸ் எழுதுவார். ரீலுக்கு ஒவ்வொரு நாள் நோட்ஸ் எழுதிட்டே வருவார். அவருக்கு தோன்றது அப்படியே அவர் மைண்டில் வரதை நோட்ஸ் எழுதிட்டே வருவார். அப்படி நோட்ஸ் எழுதிட்டே வரும்போது ரிஹர்சல் முடிஞ்சோன்னே வாசிப்பாங்க. இதுதான் நடக்கிறது, இதுதான் ஃபார்மேட். எனக்கு அவர் சொன்னது.
நோட்ஸ் எழுதிட்டு வரும்போது எல்லாம் வேணால் கூட இருக்கிற வாசிக்கிறவங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே சார் நல்லா தான் சார் இருக்குது அப்படின்னு. ஆமாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிக்கிட்டே வருது. அப்போ ஒரு பர்டிகுலர் சீன் அப்போ சொல்லுவாங்க, அதாவது என்னென்னா அந்த கோடாட் வே ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் பாரதி சார் பார்த்துருக்காரா, அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டாரா, ஆங்கில படங்கள் அப்படி பார்த்து அந்த மாதிரி அது என்ன மாதிரி ஃபில்ம் மேக்கிங் கற்றுக்கிட்டாரான்னு தெரியாது. ஆனால் சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்கிறது. இந்த படத்தில் எடிட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ராஜகோபால் அண்ட் மோகன்ராஜன் 2 பேர் தான் பண்ணியிருக்காங்க. பாரதி சார் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த லீனியர் எடிட்டிங் நான் லீனியர் எடிட்டிங்னு ஒன்று இருக்குது இல்லை, அதாவது என்னென்னா இங்கே கட் பண்ணால் அங்கே காமிக்கிறது அப்படின்வாங்க. அதாவது தாம்பரத்தில் கட் பண்ணுறோம் எக்மூரை காமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது இதில் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கோடாட் வே ஆஃப் ஃபில்மிங்னா என்ன அப்படின்னா, அந்த ஏயா அந்த தூரத்தில் தெரியுதே அந்த 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 இடம் வந்து அந்த சிவப்பாக இருக்கும், செவ்வானம்னு சொல்லுவாங்க, தெரியுது அப்படின்னா எங்கள் நெய்க்காரப்பட்டி கிளவி வெத்தலையை போட்டு தின்னுட்டு அது துப்பிருச்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஏயா நம்ம ஓடி போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்கிறான் அந்த ஷாட். அப்போ ஓடி போகிறா அந்த பொண்ணு, போகிறா இவனும் போகிறான், அந்த இவன் பாதியிலே நின்றுறான், அந்த பொண்ணு தூரக்க போகிறா. அப்போ ஒருத்தன் வந்து அந்த பொண்ணு போட்டிருக்க நகைக்கு ஆசைப்பட்டு கொன்னுடுறான். அப்போ இதான் அந்த ஷாட். ஓடி போகிறதும் அந்த பொண்ணு வர்றதும் அந்த பொண்ணு அந்த குளத்தை போய் ரீச் ஆகுறதும் அவன் வந்து அந்த பொண்ணை மர்டர் பண்ணுறதும் அப்புறம் ஊர் மக்கள்லாம் ஓடி வர்றதும் இவன் தேடுறதும் செவிலி அப்படின்னு தேடுறதும் ஊர் மக்கள் ஓடி வர்றதும் அந்த பொண்ணை அந்த அந்த குளத்துலேருந்து எடுக்கிறதும் இந்த மொத்த ஷாட்டுக்கும் ஒரு ஃப்ளூட் சவுண்ட் போட்டிருப்பார். அது என் காதில் கேட்குது. என்னால் இப்போ நான் அதை சொல்ல முடியல. அதை உங்கள்கிட்ட வந்து அது எப்படி அந்த ஃப்ளூட் சவுண்ட்னு கேட்க முடியும். நீங்கள் கண்ணை மூடுனா அந்த ஃப்ளூட் சவுண்ட் காதில் கேட்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலு. இதை வந்து ஒரு டைம் பண்ணப்போ ராஜா சார் அதை பண்ணிட்டார். பாரதி சார் வாஸ் அஸ்டானிஷ்ட். அந்த சீன் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. அப்படி ஒரு விஷயம். ஒரு மத்தியானம் சாப்பிட்டு வர்றதுக்குள்ள அதை அப்படியே சொன்னார், மத்தியானம் சாப்பிட்டு வர்றதுக்குள்ள இதை பண்ணிட்டாங்க. பிரமாதமாக இருக்கு. ஆனால் இதெல்லாம் பண்ணி முடித்தாலும் ராஜா சார் வந்து இந்த படம் முடிச்சுட்டு பாரதி சார்கிட்ட காசு வாங்கலை. அவர் சொன்னாரா, இந்த படம் எப்படியும் போண்டி ஆகிடும், நீங்கள் நொடிச்சு போயிடுவேன், அதனால் என் நண்பன்ட்ட நான் காசு வாங்க மாட்டேன்னு டைரியில் எழுதி வச்சுட்டாராம். இளையராஜா சார் அவருடைய டைரியில் எழுதி வச்சுட்டார். எழுதி வச்சதுனால என்ன பண்ணாராம், காசு வாங்க மாட்டேன்ட்டாராம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, படம் வந்து ரிலீஸ் ஆகி நல்லா போனோடனே பணம் எடுத்துகிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் மடித்து, பணத்தை மடித்து நியூஸ் பேப்பரில் மடித்து கட்டாக எடுத்து மடித்து கொண்டு வந்து படம் நல்லா போயிடும். ராஜா சார் சொன்னாங்க, அன்றைக்கே நான் டைரியில் எழுதி வச்சிட்டேன் இந்த படம் ஓடாதுன்னு, அதனால் இந்த படம் காசு வாங்கினா நீ போ அப்படின்ட்டாரான். இன்ன வரைக்கும் முதல் மரியாதை படத்துக்கு இளையராஜா சார் காசு வாங்கலைங்கிறது பல பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. இது உண்மை. பாரத சைட்லேயும் சொன்னது, ராஜா சார் சைட்லேயும் சொன்னது. 2 பேருமே சொன்னாங்க. 2 பேரும் இனிய நண்பர்கள். 2 பேரும் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு மாபெரும் இசை மேதை இசையமைத்த படம் முதல் மரியாதை. அந்த ரீரெக்கார்டிங்கும் பாட்டும் அந்த அளவுக்கு கிளாசிக்காக இருக்கக்கூடிய விஷயம். இந்த படத்தில் அதே மாதிரி ஒரு சீன் தான். அந்த யங் கப்பிள்ஸாக நடிச்சு தீபன் ரஞ்சினி 2 பேரையும் அறிமுகப்படுத்தினார். தீபன் அந்த படத்தில் வந்து அந்த அக்கா பையனாக வருவார், அதாவது சிவாஜி கணேசனுடைய அக்கா தங்கச்சி பையனாக வருவார், அந்த மாமான்னு சொல்லிட்டு தாய் மாமன் கேரக்டர். செங்கோடன்கிறவர் வந்து அந்த வீராசாமி, சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும் சாமி, நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்வார். இந்த இது வீராசாமி அவர் பேர். ரஞ்சினி வந்து எங்கன்னா சிங்கப்பூரில் இருந்த ஒரு பெண்மணி. அவங்க சிங்கப்பூர்லேருந்து இவர் ஐடென்டிஃபை பண்ணி பாரதி சார் கூப்பிட்டாரு, நல்லா நடிப்பிய வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அறிமுகப்படுத்திட்டார். அந்த மாதிரி பார்க்குறவங்கள டக்குன்னு அவருக்கு இந்த ஒரு இது கூட சென்டிமெண்ட் கூட சொல்லுவாங்க, அவர் 6ல் தான் சார் பேர் வைப்பார் அப்படின்னு. ராதிகா, ரேவதி அப்படின்னு அந்த அது மாதிரி வந்து ரஞ்சனி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அறிமுகப்படுத்துறது எல்லாமே 6ல் தான் பேர். 6ல் பேர் வச்சா பெரிய 8 சார் அப்படின்னு சென்டிமெண்ட்டாக ஒன்று. ஸோ அந்த மாதிரி ரஞ்சினி அதில் வந்து அறிமுகம் வராங்க. அப்புறம் அந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் சத்யராஜ் ஒரு சீன் வந்தால் அந்த ஒரு சீன் அப்படி பஞ்சாகும். அந்த கிளைமேக்ஸில் வந்து எதற்காக சத்யராஜை வந்து ராதா மர்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த சீனு, சத்யராஜ் வரும்போதே அந்த ஒரு நக்கல், அந்த ஒரு அதாவது ஒருத்தரை பற்றி சொல்லும் போதே எனக்கு அவருடைய வாய்ஸ் லைட்டாக வருதுன்னு அந்த மாதிரி அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதுக்கு அந்த நக்கல் நையாண்டி கலந்து பொண்ணாத்தான் எப்படி இருக்க, கேளங்க மாதிரி இருப்பேன், என்ன பண்ணுறது நான் அம்மா செஞ்சது அப்பம்மா,
விதைச்சது யாரு? நான் தானே. அப்போ பொண்ணாத்த இது யாருக்கு சொந்தம்? நமக்கு தானே சொந்தம் அப்படின்னு. அதாவது அந்த திருவிழாவில் நடந்த அந்த சம்பவம் யாருன்னா சத்யராஜ். அந்த கேரக்டரை ரெண்டு டைலாகுங்க, ஒரு 4 டைலாக் அவ்வளோதான். வந்தார், ஓடத்தில் ஏறுறாரு, அந்த டைலாக் பேசுகிறார். இன்ன வரைக்கும் யாராலையும் மறக்க முடியல அந்த ஷாட்டை. ஏன்னா அந்த டைலாக் பஞ்சு சொன்ன விதமும், சத்யராஜ் சார் டெலிவரி பண்ண அந்த ஸ்டைல், அந்த நக்கலாக சொல்கிற ஒரு ஸ்டைல் பிரமாதமாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அந்த ஒரு அதான். ஆனால் என்னென்னா அந்த படத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் நிறைய பேர் இந்த படத்தில் செத்துருவாங்க. இந்த படத்தில் உயிரோடு இருக்கிறதே வந்து எனக்கு தெரிஞ்சு வடிவு ரசிமா மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா கேரக்டரும் செத்துரும் இல்லை. அந்த மாதிரி ஒரு கதையோட வடிவமைப்பே அந்த மாதிரி. அது மாதிரி ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் சொல்லாமல் அப்புறம் அந்த படத்தில் முக்கியமான சீன் ஆனால் அந்த கல்லை தூக்குற சீன். அந்த கல்லை தூக்குற சீனை, கல் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் பண்ண ஒரு விஷயம்தான் வச்சுக்கோங்க. அந்த ஊரில் வந்து சொல்லுவாங்க, அந்த ஒத்தக்கல்லை தூக்குறது அது ரொம்ப பெரிய விஷயம். ஒத்தக்கல்லை தூக்கி போட்டுட்டா அவன் குமரன், கல்யாணம் பண்ணிக்கலாம். அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது, அவன் ஆம்பளைக்கு என்ன ஒரு வீரம் இருக்குது, வலுவு இருக்கா, உடம்புல வலுவு இருக்கா, உழைக்கிறதுக்கான வலுவு இருக்காங்கிறதுக்கு ஊரில் வந்து அந்த கல்லை தூக்கி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த கல்லை தூக்கி இப்படி பின்னாடி போடுறது. ஸோ அப்படி ஒரு கல், அந்த கல்லை தூக்கினா இளவட்டங்கள் கல்லை தூக்குவாங்க, நீங்கள் தூக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து அந்த கல்லை சிவாஜி சார் தூக்குற ஷாட், அது தூக்கி ட்ரை பண்ணுவார். அதுக்கு ஒரு மியூசிக் போட்டிருப்பார். அப்படின்னு இது வந்து இது கேட்டோடனே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கல்லை அப்படி தூக்கி ஒரு 10 ஷாட் அப்படி தூக்கிட்டு மேலே ஒரு நம்ம ப்ராப்பர்ட்டின்னு இப்போ தெரியுது அது அட்டை அப்படின்னு. ஆனால் தூக்கி வைக்கும்போது இருக்கிற எக்ஸ்பிரஷனும், அதை போட்டோன்னே சிவாஜி சார் வெக்கப்பட்டு போகிறதும் அப்படின்ட்டு போகிறது, நான் ஒரு ஆக்ஷன். இனி ஒரு நடிகர் பிறந்து தான் வரணும் அப்படி ஒரு நடிப்பை நடிக்கிறதுக்கு. அதுதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஒவ்வொரு ஷாட்லேயும் அவர் அதுலேயும் அந்த இன்னொரு இது, இந்த கல்லை தூக்கி போகிறது ஒரு சீனாக இருந்தாலும் இந்த படத்தில் பேசப்பட்ட சீன் அப்படிங்கும்போது இந்த மீன் குழம்பு சாப்பிட்ற சீன், பாதி பேருக்கு மீன் குழம்பு பிடிச்சதுக்கு காரணமே இந்த சீன் தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா, அதில் ஒரு தாய்மை, இந்த காதல்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு வயசான ஒருத்தருக்கும் ஒரு யங் கேர்ளுக்கும் ஒரு காதல் அப்படின்னு சொல்லும்போது அந்த காதலை எப்படி வெளிப்படுத்துறது, ப்ரப்போஸ் பண்ணாரா இல்லை எனக்கு உன பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா, இதெல்லாம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. அந்த குழம்பு, நான் வந்து மீன் குழம்பு வச்சுருக்கேன், நீங்கள் தான் மீன் வந்து எனக்கு பிடிக்கிறதுக்கு வந்து உதவி செஞ்சீங்க, ஒரு வாய் சாப்பிட்லாம்ல அப்படின்ட்டு, உனக்கு வயிறு வலிக்கூடாது பாரு, அதுக்காக கொஞ்சம் போடு அப்படின்னுவார். இந்த கொஞ்சம் சாப்பாடு போட்டு அந்த மீன் போட்டேன், அந்த மீனை போட்டோன்னா அவர் அடுத்த டைலாக் வந்து அள்ளி போடு அப்படின்னுவார். அந்த யதார்த்தம் வரும். அப்போ அந்த சாப்பிட்டுட்டு ஒரு டைலாக் இருக்கும், எனக்கு காரமாக இருக்குது, எங்கள் ஆத்தா 4 மிளகா கிள்ளி போடுவான், கண்ணில் தண்ணி வந்துடக்கூடாது, டீ தரிசமாக போட்டிருக்க அப்படித்தான். அந்த ஷாட் சொல்லி முடித்தோன்னா ராதாவுடைய எக்ஸ்பிரஷன் பாருங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் எதிர்பார்க்கறது காதல் காமங்கிறத தாண்டி ஒரு தாய்மை. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் யார், எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் யார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கான ஒரு ஷாட். இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஃபிலிம். ஆஸ்கர் அவார்ட் அப்படிங்கிறது தான் உயரிய விருதுன்னு சொன்னாலும் இப்படிப்பட்ட திரைப்படங்கள் நம் கலாச்சாரத்தை, நம் வாழ்வியலை சொல்லும் திரைப்படங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு ஆஸ்கர் அவார்டு தான் பெருசு, நேஷனல் அவார்டு தான் பெருசு, இல்லை, அது எதுவுமே இல்லை. மக்களின் பாராட்டும், அந்த சீனை பார்க்கும்போது அத்தனை பேர் கண்களிலிருந்து அந்த கண்ணீர், ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் தன் அம்மாவை ஞாபகப்படுத்தின அந்த விஷயம், அந்த ஒய்ஃபு சமைக்கிறாங்கிற ஒரு சொல்லும்போது எங்கள் அம்மா மாதிரி நீ சமைச்சிருக்கேன்னு சொல்கிற ஒரு ஆணுக்கு என்னைக்கு அந்த உணர்வு வருதோ அன்னைக்கு இன்னும் ஒரு படி மேலே அந்த மனைவி மீது அவன் பாசம் கொள்கிறான். அந்த எடுத்த அந்த ஷாட்டுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் இருக்கு, அவ்வளோ பிரமாதமான ஒரு சீன் அது. இந்த படத்தில் இது மாதிரி ஒரு மைல்ஸ்டோன் சீன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு சீன், இது மாதிரி ஏகப்பட்ட சீன். ஒவ்வொரு அதுவும் அந்த ஒரு செருப்பு தைக்கிற செங்கோடனுக்கும் ஊர் பெரியவராக இருக்க இவருக்கும் இவருடைய அக்கா பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த கலப்பு திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம். அப்போ அந்த டைலாக் வரும், ஏயா
உனக்குத்தான் ஒரு கூடு இல்லை, நீ ஏன் அந்த கூட்டை அழிக்கிற அப்படின்னா அந்த எனக்குத்தான் ஒரு கூடு இல்லை அப்படின்னு அந்த ஃபீல் பண்ணுறதோ, யோ யோ விட்டுறாதையா, போகிறது உங்கள் அக்கா பையன் அப்படின்னு சொன்னோன்னே உன் தங்கச்சி அப்படின்னு அந்த அப்படின்னு டக்குன்னு அந்த கயிறை வச்சு இருக்கிறது, அந்த பாசம் அது தடுக்கிறதும் அவ்வளோ அற்புதமாக படமாக்கியிருப்பாங்க. முதல் மரியாதை வந்து ஒரு 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 நார்மலான ஒரு திரைப்படம் சார், ஏதோ ஒரு ஜாலியாக பார்த்துட்டு போனோங்கிறது இல்லை. திரைப்படங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான எமோஷனை கலந்து ஒரு திரைப்படம் எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எப்படி கதைகள் அமைக்க வேண்டும், எப்படி வசனம் இருக்க வேண்டும், ஒரு வசனம் வந்து எந்த அளவுக்கு நம்ம உள்ள போய் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தணும், நாம சொல்ல வந்த விஷயம் வந்து கொச்சையாக போய்விடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நூல் இழை தான் காரணமாக இருக்கும். ஒரு பார்டர், இந்த கோட்டை தாண்டினா அது கொச்சையாக போயிடும், அந்த கோட்டுக்கு முன்னாடி இருந்தால் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுதான் முதல் மரியாதை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான திரைப்படம். அதோடைய இசையும் இயக்கமும் வசனமும் எடிட்டிங்லாம் வந்து பாரதிராஜா சார் வந்து இந்த நான்லீனியர்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் சொன்னேன் இல்லையா, அந்த நான்லீனியர் எடிட்டிங்கில் வந்து தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரா இல்லை கற்றுக்கலாம் இல்லை, ஆனால் அதை அவ்வளவு அழகாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி அதை எல்லார்ட்டையும் வந்து பரப்பிட்டார். அந்த கிராமத்தில் எடுத்த படம் எப்படி சார் சிட்டியில் ஓடனா ஓடிச்சு, முதல் மரியாதை ஓடிச்சு, மிகப்பெரிய வெற்றி. ஆனால் அந்த படத்துக்கு வந்து ஒரு அவார்டெல்லாம் போகும்போதெல்லாம் வந்து நிறைய விருதுகள் பெருசாக கிடைக்கல, ஓரளவு கிடைச்சது, நிறைய விருதுகள் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துக்கு எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பெஸ்ட் ஆக்டர் மேல் அப்படிங்கிற அந்த நேஷனல் அவார்டை கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்கல. அது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். ஒரு சவுத் இந்தியன் ஆர்டிஸ்டாக இருந்ததுனால தான் அவருக்கு அந்த ஒரு இழப்போங்கிறது நான் ரொம்ப யோசிப்பேன். இதே சிவாஜி கணேசன் அவர்கள் ஒருவேளை ஹாலிவுட்டில் பிறந்திருந்தால் இந்நேரம் அவார்டுகளை வாங்கி கூச்சிருப்பார், ஊர் மக்கள் இல்லை எல்லாரும் கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் சிவாஜி கணேசன் சவுத் இந்தியாவை பிறந்தார், நிறைய விருதுகள் அவர் வாங்கலை, அவர் விருதுகள் கொடுக்கல. ஆனால் மக்கள் தந்த விருது நடிகர் திலகம். மர்லின் பிராண்டோ சொன்னாராம், காட்ஃபாதர் நடித்தவர், சிவாஜி கேன் ஆக்ட் லைக் மீ பட் ஐ கேனாட் ஆக்ட் லைக் சிவாஜி. தட்ஸ் நாட் பாசிபிள் தான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகர் செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள். இந்த திரைப்படம் வந்து நான் சினிமாவை ரசிக்கிறதுக்கும், நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சினிமாவை பற்றி நிறையா பேசுகிறேன்னா அதற்கு காரணமும் முதல் மரியாதை தான். ஏன்னா அந்த படம் பார்த்தப்போ தான் எனக்கு இன்னமும் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மிஸ்ட்ரி ஆகும், அந்த படத்தில் ஏதோ புதுசாக இருக்குங்கிற ஒரு உணர்வும் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு திரைப்படமாக நம்ம பார்க்கக்கூடாது, ஒரு வாழ்வியலாக பார்க்கணுங்கிறது. இது எப்படி டைரக்ட் பண்ண, எப்படி இந்த டைலாக் வந்தது, எப்படி இதை பேசியிருப்பாங்கிற அந்த உணர்வு எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய திரைப்பட கல்லூரி மாணவர்கள், பிஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே பாரதிராஜா அவர்கள் இயக்கிய இந்த முதல் மரியாதைங்கிற படத்தை பார்க்கணும். அந்த படம் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு எப்படி அந்த ஸ்க்ரீன் பிளே வடிவமைக்கிறதுங்கிறதுக்கு ஒரு புத்தகம், அதுவும் ஒரு புத்தகம். முதல் மரியாதை என்பது ஒரு புத்தகம். எப்படி இந்த படங்களை பற்றி நான் பேசணும்னா நிறைய பேசிகிட்டே போகலாம். இன்னும் நிறைய படங்கள் இருக்குது, அந்த படங்களை பற்றி நிறையா சொல்ல போகிறோம். ஆனால் இந்த படத்தை பற்றி நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசும்பொழுது எனக்கு மைண்டில் வந்து ஒரு விஷயம், இந்த படத்துடைய ஓப்பனிங்கில் சொல்கிற அந்த வார்த்தை, மனோஜ் கிரியேஷன்ஸ் முதல் மரியாதை. மனோஜ் அவருடைய பையன், அவருடைய பேரில் முதல்ல ப்ரொடியூஸ் பண்ண படம் முதல் மரியாதை. அந்த ஃபஸ்ட்டு சீனில் மனோஜுடி ஓடி வர அந்த ஷாட், இந்த படத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த ஷாட் அப்படி பார்த்தேன், என் கண்களில் கண்ணீர், அவர் இன்றைக்கி நம்ம கூட இல்லையேன்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய டச்சிங்காக இருக்கும் இருந்தது எனக்கு. ஸோ அதனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவை டெடிகேட் டு மை டியர் ஃப்ரெண்ட், அண்ணன் திரு மனோஜ் பாரதிராஜா அவர்கள். நன்றி.